காலை அகலமாக வச்சுக்கணும், கையும் நல்லா அகலமாக வச்சுக்கணும். I reach again வந்துக்கிறேன். So hand should be wider, cat pose மாதிரி இருக்குது. Keep your nail and hip bone rested. கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு தலையை தூக்கிடணும். எடுத்தவொடனே தலையை கீழே வச்சுட்டு காலை தூக்கிட்டீங்கன்னா உடம்பு சலபாசம் மாதிரி ஆகிடும், பாடி தூக்க முடியாது. ஏன்னா லோயர் பாடி இஸ் ஹெவி வெயிட், அப்பர் பாடி ஆக்டிவாக வச்சிடணும். ஆக்டிவாக வச்சுட்டு முதல்ல ஒரு கால், அப்புறம் இன்னொரு கால் தூக்கினா என்ன ஆகும், கீழே தான் விழும். அதனால் என்ன பண்ணும், ஒரு கால் தூக்கிட்டு உடம்பு பாருங்க ஃப்ளைட் எப்படி மூவ் ஆகும், அந்த மாதிரி இப்படி மூவ் ஆகும். ஃப்ரண்ட்டில் பாடி எனி ப்ரோ போஸ் நீங்கள் பண்ணாலும் சரி, எனி கைண்ட் ஆஃப் லிஃப்டிங் போஸ் பண்ணுறீங்கன்னா காலை தூக்குறீங்கன்னா உடம்ப அப்படி ரேஸாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிட்டு இப்படி தூக்கினீங்கன்னா திரும்ப நம்ம தூக்கிட்டு பண்ணப்போ அந்த திரும்ப ஒரு பின்னாடி ஒரு ஜர்க் கிடைக்கும். ஆகப்போ அந்த பட்டக்ஸ் நல்லா டைட் பண்ணும். கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒயிட் பண்ணி இப்படியே ஸ்டே பண்ணும். பாயிண்ட் எடுத்து அந்த ப்ளூ மசில் பாருங்கள் எவ்வளோ முடியுமோ அப்படி டைட் பண்ணி செய்யணும். அதுக்கப்புறமா மெதுவாக இதிலிருந்து லேசாக கொடுங்க. அப்புறம் மெதுவாக மயூராசன் நீங்கள் கை வச்சு பண்ணால் என்ன எஃபெக்டோ அதே எஃபெக்ட் வரும். பேன் பிளாக் ரொம்ப சாஃப்ட் பிளாக், அதனால் கொஞ்சம் வளர்ந்து அப்படி தூக்குற மாதிரி. இதே ஹார்ட் பிளாக்ல பண்ணப்போ ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். 3 பிளாக் வச்சோன்னா ஹைட்டாக போகும். ஸோ இப்படி தான் அப்படியே செய்யணும். இந்த கோஆர்டினேஷன் மெதுவும் ஃபாலோ பண்ணுறோம். இப்படி பேலன்ஸ் கிடைக்காது தான். நல்ல பட்டாக்ஸ் டைட், கால் நல்லா இப்படி ஆக்டிவாக வச்சு சேர்த்து வைக்காமல் உங்களுக்கு தள்ளி வச்சுக்கலாம். சேர்க்கனாலும் சேர்க்கலாம், அது உங்கள் விருப்பம். ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீச் பண்ணால் நிற்க முடியல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள்.